அரிசி மாவில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா நேற்று கொழுக்கட்டை மாவுக்கு பிணைஞ்சி வச்சுருந்தேன். அதில் பாதி மாவு வந்து மிச்சமாயிருச்சுங்க. அதில் தான் நான் வந்து இன்றைக்கி முறுக்கு சுட்டுருக்கிறேன். நான் எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் வந்து அரை கப்பு கடலை மாவு, ஒரு அரை ஸ்பூன் ஓமம், அரை ஸ்பூன் கருப்பு எள்ளு, ஒரு அரை ஸ்பூன் நைஸ் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உருக்குன வெண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே பிணைஞ்சி தான் வச்சுருக்கிறேன். இது எல்லாம் போட்டு நீங்கள் பிணைஞ்சிங்கனாலும் நல்லா மிக்ஸ் ஆகுது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் பிணையணும். இங்கே பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நான் பிணைஞ்சாச்சு. இப்படி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு முறுக்கு சுடுற அளவுக்கு பதமாக இருக்கணும். இப்போ முறுக்கு பொடியில் வந்து உள்ளே வெளியில் எல்லாத்தையுமே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயவே நல்லா தடவியாச்சு. தடவிட்டு இதுக்குள்ளே மாவு போட்டுடலாம். பார்த்திங்கன்னா கரண்டியில் வந்து லைட்டாக எண்ணெய் தொடச்சி வச்சுருந்தேன். அதுலேயே வந்து நான் சின்னதாக முறுக்கு சுற்றிக்கிறேன். நான் இந்த அளவுக்கு தான் சுற்றியிருக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா வடச்சட்டியில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து அப்படியே உள்ளே போட்டோம்னா உள்ளே விழுந்துடும். ஏன்னா நம்ம கரண்டியில் எண்ணெய் தொடவி இருக்கிறோம். அதனால் வந்து முறுக்கு தனியாக கலந்து வடச்சட்டிக்குள்ள அப்படியே விழுந்துடும். இது ரெண்டு பக்கம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா மொறுன்னு ஆற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் சுட்டு. எண்ணெய் வந்து கொதி அடங்கிருச்சு. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு மொறுன்னு ஆகுது. இப்போ சூப்பரான முறுக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.